நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அன்புடனும் பாசத்துடனும் பங்கு பெற்றிருக்கின்ற எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் எழுதுவது என்பது முதலில் எனது துணைவியார் சொல்லும் பொழுது இதெல்லாம் வேண்டாம், எதற்காக என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் சொன்ன காரணம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதை வெளி உலகுக்கு தெளிவுபடுத்தினால்தான் மற்ற இளைஞர்களுக்கும் இது ஒரு துடிப்பாகவும் ஆர்வமாகவும் இருக்கு என்று கூறினார்கள். என் ஒரே துவக்கமன் எனது துணைவியார்களுக்கு இதுவரை அதாவது இது போன்ற மீட்டிங்களில் எல்லாம் அவளை பாராட்டியதே இல்லை. ஆனால் இன்று பாராட்டுவதல்ல, உலகில் சொல்லுவார்கள் மனைவியை எவ்வளவெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று. இறைவன் மாத்திரம் எனக்கு வரம் கொடுக்கவில்லை, என் பெற்றோர்களும் சேர்ந்து வரம் கொடுத்ததால்தான் இவரை துணைவியாராக பெற்றேன். அதே போன்று மக்கள் செல்வம் என்பது ஒரு பெரிய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றாகும். திரு விக்னேஷை நாங்கள் மகனாக பெற்றது அது ஒரு பெரும் பாக்கியம் மாத்திரமல்ல, நான் 7 ஜென்மத்தில் கொடுத்து வைத்ததனால்தான் திரு விக்னேஷ் அவர்களை எனது மகளாக பெற்றேன். மகன் என்றால் ஒரே வார்த்தை நான் சொல்ல முடியும், விக்கி தான் மகன், நான் தான் விக்கி. அந்த அளவுக்கு எங்கள் மேல் பாசத்தை கொண்டு ஒவ்வொரு நிமிடங்களும் எங்கள் 2 பற்றி பேரை சந்தித்துதான் அவர் செயலாற்றிக் கொண்டிருப்பார், செயலாற்றுவார் என்ற பெருமையுடன் நான் உங்களுடன் பங்கு வருகிறேன். அடுத்தது எனது சகோதரர்கள், முக்கியமாக பேச வேண்டும் என்றால் டாக்டர் முருகநாதனும் மிஸ்ஸஸ் முருகநாதனைத்தான் சொல்ல வேண்டும். ஆத்தர் பேசுவோர் சொன்னார்கள், நான் 7 முறை ஸ்டண்ட் போட்டுவிட்டேன், 2 முறை பைபாஸ் செய்து என்று சொல்லி. ஆனால் நான் அந்த 7 முறை ஸ்டண்ட் போட்ட போதும் சரி, 2 முறை பைபாஸ் செய்த போதும் சரி, எனக்கு கூட இருந்து ஒரு இறைவன் எப்படி தன்னுடைய பக்தரை பாதுகாப்பானோ அதுபோன்று எனது டாக்டர் முருகநாதன் அவர்களும் சிஸ்டர் அவர்களும் பாதுகாப்பார். அதே போன்று எனது சகோதரிகள், 2 சகோதரிகளும் 2 கண் போன்றவர்கள் எனக்கு ஏதாவது என்றால் துடித்து போவார்கள். அடுத்தது எனது இளைய சகோதரர், அவர் வரவில்லை. அவரும் என்னோடு ஒன்றோட கலந்து எனக்காக உறுதுணையாக இருந்துள்ளார். எல்லாவற்றுக்கும் மேலாக எனது சகோதரர்கள், சகோதரிகள், மகள்களும் சரி, மகன்களும் சரி, பேரமார்களும் சரி, எல்லோருமே என்னை ஒரு அப்பா அல்லது ஒரு குடும்பத்தில் பெரியவர் என்ற முறையில்தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு எங்களுக்கு அமைந்த மருமக்கு மாலவும் சரி, மருமகனும் சரி, எல்லோரும் என்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தால் வைத்து பார்த்துள்ளார்கள். எல்லோருக்கும் சொல்வார்கள், ஒரு மருமகள் வந்தால் அது ஒரு பெரிய பாக்கியம் என்று. நான் அதை சவிதாவை நான் பாக்கியமாக கருதவில்லை. ஏனென்றால் நான் வந்த நாள் முதலே
சவிதா அவர்கள் எங்களுக்கு மகளால் தான் தெரிந்தார் ஒழிய மருமகளாக திகழவில்லை. எனக்கு உலகத்தில் நிஜமாக உண்மையாக ஒரு மகிழ்ச்சி என்றால் அது நான் எனது ஆதவனுடனும் அநேகாவுடனும் இருக்கும் என் பேர குழந்தைகள் தான். எங்கே போய் வந்தாலும் சரி, அவர்கள் இருவரையும் பார்த்தார் என்றாலே எனக்கு போதும், ஒரு புது உணர்ச்சி வந்துவிடும். எல்லோரும் அப்படித்தான் நான் இருக்கிறேன். ஏனென்றால் நாமல் உயரும்போது நமக்கு நம்மளுடைய மகனோடோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு டைம் கிடைப்பதில்லை. ஆனால் பேரன் பேத்தி என்று கிடைத்துவிட்டால் அவர்கள்தான் உலகம் என்று தோன்றும் அளவுக்கு ஒரு உத்வேகம் அவர்களை பார்த்தால் ஏற்படும். அதை இங்குள்ள தாத்தாமார்கள் எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். ஆறுமுகம் சிரிக்கிறாரு, எனக்கு அதை விட ஜாஸ்தி இருக்கு. அப்புறம் எங்கள் சம்பந்திமார்கள் அப்படித்தான். நாங்கள் சம்பந்தியாக பார்க்கறதில்ல, எல்லா அண்ணன் தம்பிக்கு மாதிரி தான் பழகுவோம். பொதுவாக சொல்கிறதா இருந்ததுன்னா, எனக்கு அமைந்த குடும்பத்தினர் அனைவரும் சொல்லுவார்கள் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று. எனக்கு ஒரு பல்கலைக்கழகம் தான் அமைந்துள்ளது. அதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் நன்றியுடன் பிரார்த்திக்கிறேன். அடுத்தது நண்பர்கள். திரு பால் இருந்தார்கள், ராஜ்குமார் இருந்தார்கள். எல்லாற்றோடைய முதல் எனது பள்ளி தோழர் SV ஆர்வம் பேசினார்கள். AIPC என்பது எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த ஒரு அமைப்பாகும். 1982-83 AIPC மெம்பர் ஆனேன். அதற்கான காரணத்தை சொல்லவில்லை என்றேன். நான் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு போலீஸ் அதிகாரியின் மகன். நான் ஜாம்ஷெட்பூர் போய் ஆட்டோமொபைல் படித்து வந்தேன். வந்தவுடன் ஒர்க் ஷாப் ஆரம்பித்தேன். அப்பொழுது இன்ஜினியர் என்ற ஒரு மதிப்பே கிடையாது. ஆட்டோமொபைல் என்று சொன்னாலே அவர் ஒரு மெக்கானிக்காக தான் எல்லாரும் ட்ரீட் பண்ணினார்கள். நான் சென்னையில் ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பித்த போது அதற்கான ஒரு மரியாதை கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் நினைத்து திருப்பூரிலிருந்து எனது மாமா அவர்களும் திரு JJ பால் அவர்களும் தந்தையாரை சந்தித்து, எதற்கு இதெல்லாம் கஷ்டப்படுகிறீர்கள், திருப்பூரில் போய் நாங்கள் ஒரு பனியனை டிட்வாரை ஆரம்பிக்கலாம் என்று கூறினார்கள். அப்பொழுது என் தந்தையார் ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் எனக்கு கொடுத்தது வெறும் 50,000 ரூபாய். 1973 என்னோட முதலீடு வெறும் 50,000 ரூபாய் தான். அதை கொண்டு தான் திருப்பூர் வந்தேன். உழைத்து ஒருபடியாக உள்நாட்டு வர்த்தகத்திலிருந்து வெளிநாட்டு வர்த்தகம் டைரக்டாக நான் அப்பொழுது செய்யவில்லை. KT கார்பரேஷன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். உதானி என்ற கம்பெனி அப்பொழுது எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்திருந்தது. அந்த கம்பெனியில் நானும் ஒரு பட்ஜெட் எக்ஸ்போர்ட்டராக ஒரு 2 வருடங்கள் ஆர்டர் செய்தேன். அதன் பின் அந்த அங்கு வேலை செய்த கற்கரியுடன் சேர்ந்து அசோகா இன்டர்நேஷனல் என்ற ஸ்தாபனத்தை உருவாக்கினோம். அந்த ஸ்தாபனம் 3 வருடங்களில் முதல் வருடமே 1 கோடி என்ற இலக்கை எட்டி 3 வருடங்கள் தொடர்ந்து இந்திய அளவிலே அதிக அளவு ஏற்றுமதி செய்த ஒருக்காக நான் பல பரிசுகளை பெற்றேன். அப்பொழுது அந்த பார்ட்னர்களுடன் ஏற்பட்ட ஒரு மன சங்கடத்தினாலோ அவர்களுடைய தூய எண்ணத்தினாலோ பெரிய ஒரு இடி எனக்கு ஏற்பட்டது. அந்த இடி கொஞ்ச லட்சம் அல்ல, அந்த இடியை என்னால் தாக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு பெரிய இடி. என்னவென்றால் 83 லட்சம் 80வது ஆண்டுகளில் நான் கடன் செலுத்த வேண்டியிருந்தது. பேங்க் அதிகாரிகள் வந்து எனது ஆலையை லாக்அப் செய்து விட்டார்கள். அப்பொழுது யாரும் எதிர்பார்க்கவில்லை. எல்லோரும் சொன்னார்கள், சக்திவேல் லைஃப் இதோட முடிந்து விட்டது. 83 லட்சம் எப்போது கட்டப்போகிறார், எப்போது இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவரப் போகிறார். சில பேர் என் காதல சொன்னதும் எனக்கு
எனக்கு தெரியும் இவர் சாவதை தவிர வேறு வழி இல்லை என்று. உண்மைதான். 1980களில் 83 லட்சம் என்பது ஒரு பெரிய தொகை. நான் போட்ட ஒரு 50,000 முதலீட்டில் இவ்வளோ பெரிய தொகையை எப்படி கட்டுவேன் என்று எனக்கு புரியாமல் விழித்தேன். எனது வட இந்திய நண்பர்களோ அல்லது பார்ட்னர்களோ என்னை விட்டு சென்று விட்டார்கள். ஒரு நாள் பூரா I just closed my door, கதவை மூடிக்கொண்டு என்னால் எவ்வளவு அழுக முடியுமோ ஒரு நாள் பூராமல் அழுதேன். அந்த அழுகைக்கு பின் மாலை எனக்கு ஒரு தெளிவு பிறந்தது. நீ கொண்டு வந்தது 50,000 ரூபாய்த்தால் நீ 1.5 கோடி அளவு அந்த காலத்தில் ஏற்றுமதி செய்து விட்டாய். நீ நினைத்து எது வேணாலும் செய்யலாம், மனம் தோண்டு விடாதே, நீ கண்டிப்பாக இதிலிருந்து விடுபடுவாய் என்று ஒரு புத்தொலி பெறுதே என்று சொல்லலாம். அதற்கு முழு காரணம் எனது அம்மா அவர்கள் சொன்னார்கள், எதற்கும் பயப்படாத சக்திகள், நாங்கள்லாம் இருக்கிறோம், நீ கண்டிப்பாக முன்னுக்கு வருவேன்னு சொல்லி. எனது தந்தையாரும் நான் சிறு வயதிலே அவர்கள் இறந்து விட்டார்கள். 52வது வயதிலே அவர் இறந்து விட்டார்கள். எனக்கு அப்பொழுது எல்லாமே தாய் தான். அந்த தாய் கொடுத்த ஒரு உறுதிமொழியை ஏற்று நான் அந்த கதவை திறந்து வெளியே வந்தேன். ஒரு புதிய மனிதனாக வெளியே வந்தேன். என்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த மாலையில் எனக்கு ஏற்பட்டது. அதன் பிறகு நான் மறுபடியும் அந்த அசோகா இன்டர்நேஷனல் விட்டு பாப்பிஸ் ட்விட்டர் என்று ஆரம்பித்த கப்பலில் நான் ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தேன். அப்பொழுது நான் சொன்னது போல 24 மணி நேரம் உழைத்து அந்த ஏற்றுமதியை ஈடுபட்டேன். அப்பொழுது வங்கி அதிகாரிகள் சிஜிஎம் என்ற முறையில் ஒரு மிஸ்டர் நாயர் என்று இருந்தார். அவரிடம் நான் ஒரு கோயம்புத்தூர் மீட்டிங் வந்தபோது என்னை பார்த்து பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது என்னவென்றால், நான் அந்த சமயத்தில் அம்மா பேரில் ஒரு 15 லட்சம் அளவுக்கு ஒரு வீடு கட்டிவிட்டோம். அந்த வீட்டு டாக்குமெண்ட்டை எடுத்துக்கொண்டு போய் இந்த சிஜிஎம்கிட்ட கொடுத்தேன். ஐயா, இதை வைத்துக்கொள்ளுங்கள், நான் கண்டிப்பாக எனது வியாபாரத்தில் வெற்றி பெறுவேன் என்று. அதற்கு அந்த சிஜிஎம் சொன்னார்கள், you are a mad man, you got a 15 lakhs worth of assets that also not in your name, you just sell it, do something on others name, why you want to do it in your name சொன்னாங்க. நான் சொன்னேன், sir, the bank has given the loan for my face value, so it's my duty to that pay the loan back. I don't want to have the other thinking that I should cheat the bank. He really wondered, astonished, and said, yes, we will help you out. அப்பொழுது பேக்கிங் கிரெடிட் என்ற முறையில் எனக்கு கொடுத்து உதவினார்கள். அப்பொழுது அவர்களிடம் சொன்னதெல்லாம், நான் செய்யும் வியாபாரத்தில் 20% தங்களுக்கு கடனாக அளித்து விடுகிறேன் என்று. அதற்கும் அவர்கள் ஒத்துக்கொண்டு எனக்கு பேக்கிங் கிரெடிட் கொடுத்தார்கள். எனக்கு 5 வருட காலங்கள் கொடுத்தார்கள். ஆனால் நான் 2 வருடம் 6 மாதத்தில், அதாவது கிட்டத்தட்ட 30 மாதங்களிலே அந்த 83 லட்சத்தை கட்டிவிட்டேன். அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன், பணம் என்பது வெறும் காகிதம். இதை நாம் மதித்தால் அதை நம்மை அமுக்கிவிடும் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. எனக்கு கிடைத்த அந்த நாலேஜை மற்ற இளைஞர்களுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு முடிவு செய்து, அப்பொழுதுதான் நான் ஏஐபிசியில் முதலாக எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக முதல் தமிழன் என்ற முறையில் அங்கு சென்றேன். ஒரே நோக்கம், நம்ம பட்ட கஷ்டங்களும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்களும் நமது சமுதாயத்துக்கும் நமது இளைஞர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் அங்கு சென்றேன். அப்பொழுது அங்கு சென்றபோது அங்குள்ள வட இந்திய, ஈவன் southern region exporters also, mostly North Indians. I was the only Tablier in that board. உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்தில் ஒரு நார்த் இந்தியன் ஒரு ஏளனமாக பேசுகிறதே
நம்மளை பார்த்து மதராசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு அங்கே எனக்கு சொல்லது இந்த மதராசிக்கு இங்கே வந்து சேர்த்தா அப்படின்ட்டு. அப்பொழுது நான் கேட்டு அமைதியாக இருந்தேன். அப்பொழுதும் ஒரு எண்ணம் வந்தது, இந்த ஏளனம் செய்வர்களுக்கு நான் கண்டிப்பாக சேரவளாக வர வேண்டும் என்று அன்றை முடிவு செய்தேன். அதற்காக எனது சேவைகளை தொடர்ந்து கொண்டே இருந்தேன். அந்த சமயத்தில் தான் திருப்பூரின் ஏற்றுமதி அப்பொழுது வெறும் 10 கோடியாக இருந்தது. நான் முடிவு பண்ணது போல ஏஐபிசி சேர்ந்த பிறகு அங்குள்ள அதிகாரிகளுடனும் பேங்க் அதிகாரிகளுடனும் ஃபேஷன் டிசைனருடனும் சேர்ந்து திருப்பூரில் 83 முதல் 90 வரை நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஃபேஷன் ஃபோர்காஸ்டாக இருந்தாலும் சரி, வங்கி கருத்தரங்கமாக இருந்தாலும் சரி, அரசாங்க அதிகாரிகளை கூட்டிகிட்டு வந்து கருத்தரங்கம் நடத்துவதாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ஏஐபிசி இசி மெம்பர் என்ற முறையில் 83லிருந்து 90 வரை நான் தனியாக திருப்பூருக்காக இளைஞர்களை கொண்டு வருவதற்காக பாடுபட்டேன். அந்த பாடுபட்டது வீண் போகவில்லை. 83ல் 10 கோடியாக இருந்த அந்த ஏற்றுமதி 1990ஆம் ஆண்டு 360 கோடியாக உயர்ந்தது. அப்பொழுதுதான் எனது சில நண்பர்கள், நீங்கள் தனியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், தயவுசெய்து நாமெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு அமைப்போம் என்று சொல்லி திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தை உருவாக்கினோம். அந்த சங்கம் 1990ல் உருவாக்கினோடையே நாங்கள் ஒரு 6 மாதத்தில் ஒரு மீட்டிங் போட்டு ஒவ்வொருவராக நான் என்ன செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது எனக்காக உறுதுணையாக இருந்தவர்கள் மிஸ்டர் துரை, ஆர்என்டி செல்வம் போன்ற எஸ்ஆர் பொன்னுசாமி, நிறைய பேர் என்னோட அப்போ இருந்து ஒரு 30 பேர் சேர்ந்து பண்ணும்போது நான் சொன்னேன், நான் நம்மளோட ஒரு குறிக்கோளோடு தான் இந்த சங்கம் செயல்படணும். அதனால் நம்ம வந்து இந்த சங்கத்துக்கு நம்ம என்ன செய்யறது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேலை செய்யலாம்னு சொன்னேன். அப்போ என்ன நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் 1990 360 கோடியாக இருந்த ஏற்றுமதியை நான் சொன்னேன் 4 வருடங்களில் 1000 கோடியை எட்டுவோம் என்று சொன்னேன். அப்பொழுது எனது நண்பர்கள் 20 பேரும் சிரித்தார்கள். என்னங்க நீங்கள் 360 கோடி எங்க, 1000 கோடி எங்க, நீங்கள் என்ன எப்படி சாதிக்க முடியும்ட்டு. அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, திருப்பூரில் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகும்போது பின்னால் பேசுவாங்க, டேய் 1000 கோடி போகுதுடா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு ஏளனமாக பேசினார்கள். அதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை. ஆனால் கடவுள் அருமையால் எங்கள் பெட்ரோலியோ அந்த ஏற்றுமதி 1000 கோடியை நாங்கள் 2.5 வருடங்களிலே ஏற்றுகிறோம். அப்பொழுதுதான் நமக்கு அடிப்படை வசதிகள் தேவை என்று உணர்ந்து முதலாக அப்பொழுது மேடம் ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருந்தார்கள். அவர்களிடம் போய் பார்த்து பேசினோம். அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டு சொன்னார்கள், சக்தி, I understand your problem, but export is a central government subject. It's a foreign currency, it's a foreign earnings. So you have to approach only the central government. Now state government cannot do anything. அப்புறம் மறுபடியும் அப்பொழுது எம்பி திரு குப்சாத் இருந்தார்கள். அவர்களிடம் சொல்லி அப்பொழுது பிரதமதியாக இருந்த திரு நரசிம்மராவ் அவர்களை போய் சந்தித்தோம். அவரும் பொறுமையாக ஒரு 20 நிமிஷம் எங்களுடைய எல்லாத்தையும் கேட்டதான் அவர் வீட்டெலாம் பார்த்தோம். அவர் கடைசியில் ஒரு குடத்தைக்கு போட்டார். It could understand all your problems, but one particular town, Tirupur is a state government subject, so you have to approach the state government only சொன்னாங்க. அப்போ தான் அந்த வாழ்க்கையை வெறுத்தோம். மத்திய அரசாங்கமோட இப்படி ஸ்டேட் அரசாங்கமோட அப்படின்ட்டு. அப்போ வந்து நாங்கள் முடிவு பண்ணாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நமக்கு நாமே செய்வோம், அரசாங்கத்தை எதிர்பார்க்காமல் செய்வோம் முடிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த முதலைபாளையம் தொழிற்பேட்டை உங்களுக்கு தெரியும். நாங்களே இடம் வாங்கினோம், நாங்களே திட்டம் போட்டோம். அந்த டிக்கில் மாத்திரம் நாங்கள் இன்வால்வ் பண்ணி அந்த கட்டடத்துக்காக ஒரு 60% லோன் வாங்கினோம்.
மறுபடியும் எல்என்டியை நாங்கள் கூப்பிட்டு வந்து பேசி அவர் சொன்னார் 1 வருடத்தில் நாங்கள் செஞ்ச மைக்கோ வேலை 1 வருடம் அல்ல 8 மாதங்களில் 100 தொழிற்சாலைகளை எல்என்டி மூலம் அன்று உருவாக்கினோம். அது எங்களுடைய பங்கு, எங்களுடைய இது ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒன்லி டிக்கோட பங்கு தான். அதற்கப்புறம் ஒவ்வொரு திட்டமாக நாங்கள் ஆரம்பித்தோம். அடுத்தது வந்து கண்டெய்னர் டிப்போ, அதற்கப்புறம் டீ பப்ளிக் ஸ்கூல், அதுக்கப்புறம் டீ நிஃப்ட். ஏன்னா நம்ம நிஃப்டில் நான் வந்து போர்டு மெம்பராக இருந்தனால அதை யூஸ் பண்ணி அந்த கொலாபரேஷனோட we started the நிஃப்டி ஃபேஷன் நெட்வொர்க் இன்ஸ்டியூட். தொழிற்பாட்டம் முடிஞ்சது, நிஃப்ட் இருந்தது. பண்ண மறுபடி we started feeling திருப்பூரில் தண்ணி இல்லை, நமக்கோட தொழிலுக்கு முக்கிய தேவை வந்து வாட்டர். இது எப்படி கொண்டு வரும்னு சொல்லிட்டு நான் மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்துக்கும் லெட்டர் எழுதிட்டே இருக்கோம். அப்போது சங்கர்கிட்ட ஜாயின்ட் செக்ரட்டரி டெக்ஸ்டைலாக இருந்தார். கடைசியில் அவர் இது விஜிலன்ஸ் கமிஷனரார். அவர் ஒரு நாள் கூப்பிட்டாரு, சக்திவேல் ப்ளீஸ் டோன்ட் ரைட் எனி மோர் லெட்டர்ஸ். He showed me a big file. He said every reference is coming to me as a joint secretary. So let us think what we can do. Sir, whatever you say, we'll do it. அப்போ NTA diesel இல்லை ILMSல சேர்மனாக பார்த்தசாரின்னு இருந்தார். அவர் சங்கருக்கு ஃப்ரெண்டு. அவரையும் வர சொல்லி நாங்கள் 3 பேர் உட்காந்து பேசிட்டோம். அவர் ரவி பார்த்து சொன்னார், நம்ம we can do PPP மாடலில் வந்து we can do a water project. ஆர் யூ ரெடி சக்தி அப்படின்னாரு. சார் என்ன வேணாலும் நான் பண்ண தயாராக இருக்கிறேன், பட் திருப்பூருக்கு தண்ணி வேணும் கண்டிப்பான்னு. அப்புறம் தான் அந்த NTADCL சேர்ந்து அந்த திட்டத்துக்கு ஒரு 1700 கோடி, அதுவும் வந்து முதல்ல தண்ணீர் கொண்டு வரக்கு ஒரு 350 கோடி தான் இருந்தது. ஆனால் அந்த பாதாள சாக்கடை சித்தம் சேர்ந்து ஒரு 1700 கோடிக்கு திட்டம் தீட்டப்பட்டது. அப்பொழுது மேடம் அவர்களை போய் சந்தித்தோம். ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, I'll give a water Shakti, don't worry, but you have to take care of the 27 wayside villages and also Tirupur municipality ன்னு சொன்னாங்க. நாங்களும் ஒத்துட்டோம். அப்போ கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல், அதாவது வேர்ல்டு பேங்க்ஸு, பல பேங்க்ஸு எல்லாம் வந்து திருப்பூரில் மீட்டிங் போட்டு ஒரு 30-40 மீட்டிங் நடந்திருக்கும். கடைசியில் ஒரு 1000 கோடிக்கு 6 ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுறதுலாம் ஒரு முடிவுக்கு வந்து அந்த திட்டத்தை நாங்கள் நடத்தி காமிச்சோம். அப்போ தான் அந்த PPP மாடல் எங்கேயுமே கிடையாது. ஏஷியாவிலே திருப்பூரில் தான் அந்த மாடல் நாங்கள் கொண்டு வந்தோம். இன்னும் அது திருப்பூர் தான் இருக்குது. இவ்வளோ பெரிய திட்டங்கள்லாம் பண்ணுறதுல எனக்கு ஒரே ஒரு ஆத்ம திருப்தி என்னென்னா இந்த NTADCL வாட்டர் திட்டம் தான். ஏன்னா 27 வில்லேஜில் நம்ம குடிநீர் கொடுக்குறோம். திருப்பூர் அப்போ வந்து நகராட்சிக்கு குடிநீர் மாத்திரம் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் வாட்டர் இங்கே இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. டேப்பை ஓப்பன் பண்ணால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தண்ணி வர ஒரே ஊர் திருப்பூர் தான், உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த திருப்பூருக்கு வந்து அந்த டையிங்கில் ஏற்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆச்சு. இல்லைன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1100 லாரி ஓடிட்டு இருந்தது. 150 கிணத்துலேருந்து தண்ணி வந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்குமே 5 கிணறு 6 கிணறுலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. குவாலிட்டியே இருக்காது. கோபாலுக்கு தெரியும். இப்போ அந்த இதையும் வந்து இந்த தண்ணீர் வந்ததுக்கப்புறம் திருப்பூரோடைய ஒரு ஆடைக்கே ஒரு பெரிய மதிப்பு ஏற்பட்டது. ஏன்னா குவாலிட்டி ப்ராடக்ட் யூ ஆர் ஏபிள் டு டூ இட் அண்ட் வித்தவுட் எனி ஹெசிடேஷன். அந்த இது இன்னும் எனக்கு நல்லா மனசில் இருக்குது. நாங்கள்லாம் திருப்பூர் டவுனில் போகும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெரிய வீதியில் பார்த்தீங்கன்னா 500 குடம் இருக்கும். அது வந்து தண்ணி எப்போ வரும்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் காத்துட்ருப்பாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் எங்கே தண்ணி பஞ்சம் வந்தாலும் குடிநீர் பஞ்சம் வந்தாலும் திருப்பூரில் மாத்திரம் இல்லை. அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுங்கிற ஒரு திருப்தி வந்து நான் என்றைக்குமே எனக்கு அது ஒரு பெரிய பாத்திரம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஓவராக நாங்கள் 1000 கோடி 5000 கோடி இன்னும் 10,000 கோடி இன்னும் கடைசியாக நேதாஜி அப்பல் பார்க் இந்த பெரிய ஒரு பார்க் உருவாக்கினோம். அதன் பிறகு தான் அந்த AEPCயில் நான் போனங்காட்டி தான் எனக்கு ஒரு விலாசம் கிடைச்சது.
ஒரு அகில அளவில் வந்து ஏற்றுமதி ஆகுது. அதுக்கப்புறம் தான் இந்த டீ ஆரம்பித்தோம். அந்த டீ ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லா திட்டம் வந்தது. கடைசியில் வந்து ஏபிசியில் நான் வந்து 1998 ஏபிசி ஃபஸ்ட் சேர்மன் ஆனேன். அப்படி தான் நினச்சேன் நான். மட்ராஸின்னு சொன்னீங்களேடா, இப்போ நான் உங்களுக்கெல்லாம் சேர்மன்டான்னு சொல்லி. இதில் ஏன் சொல்கிறீங்களா, இளைஞர்களுக்கு வந்து நீங்களும் ஒரு திங்க் பிக், பெரிதாக நினைத்தால் நீங்கள் கண்டிப்பாக பெரிதாக அடைய முடியும். If you think small, you will be always small. So my request to everyone here is, பெரிதாக நினைங்க, கண்டிப்பாக நீங்கள் பெரிதாக வாழ்க்கையில் வரலாம். அப்போ நான் அந்த 1983 போய் ஒரு ஏபிசியில் சேரும்போது யாருமே நினச்சி பார்க்க மாட்டாங்க நான் 4 தடவை ஏபிசிக்கு சேர்மனாக போகிறேன்னு சொல்லிட்டு. இன்னொன்று பெருமை என்னென்னா, இன்னமும் ஏபிசியில் எது இருந்தாலும் யாஸ் சக்தி அந்த அளவுக்கு வந்து என் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு ஏபிசியில் என்னை இது பண்ணாங்க. இந்த ஏபிசியோட ஒரு உத்வேகம் தான் நான் டீ ஆரம்பிக்க முடிஞ்சது. அந்த உத்வேகத்தை கான்டாக்ட்னால தான் நான் பல திட்டங்களை வந்து டீ கொண்டு வர முடிஞ்சது. அப்புறம் ஃபியோ ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஆன போது ஐ காட் த பத்மஸ்ரீ, ஐ காட் த டாக்டரேட். அப்புறம் 2வது தடவை வந்து பிஓ பிரசிடென்ட் ஆனோடனே இட் வாஸ் அ சேலஞ்சிங் பீரியட். அகெயின் அந்த கொரோனா வந்து அப்போ தான் போயிருக்குது. ஆனால் எனக்கு பெரிய அதிர்ஷ்டம்னா திரு பியூஷ் கோயல் காமர்ஸ் மினிஸ்டராக வந்தது. அவர் வந்த உடனே அவர் எப்போதுமே ஆல்வேஸ் ஃபிக்ஸ் த டார்கெட். அப்போ உடனே சொன்னார், $300 பில்லியன் இருந்ததை 400 பில்லியனாக நம்ம ஏற்றணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அவர் சொன்ன உடனே நான் எல்லாருமே அங்கேருந்து எல்லாமே நினச்சோம், 33% இன்க்ரீஸ் இன் 1 year, how it is possible அப்படின்ட்டு. ஆனால் அவர் அதை வந்து ஒரு திட்டம் போட்டு ஹெச்எஸ் கோடு வழியாக எங்களுக்கு இந்த இதெல்லாம் வீக்கு இருக்குது, இந்த இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி இப்போ முதல் முறையாக பாரத பிரதமரை கூட்டிகிட்டு வந்து எல்லா அம்பாசிடர்ஸும் ஒரு 150 அம்பாசிடர்ஸ் அந்த விசியில் கலந்துட்டாங்க. எல்லா கேபினெட் மினிஸ்டர்ஸ் கலந்துட்டாங்க, எல்லா செக்ரட்டரிஸ் கலந்துட்டாங்க. அந்த இதில் ஒரு உத்வேகம் கொடுத்தாரு பிரைம் மினிஸ்டர். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து 400 பில்லியன் சொல்கிறது வந்து 420 பில்லியனாக நாங்கள் ஏற்றுமதியை அதிகரித்து முடிஞ்சது. அப்போ தான் அவர் பியூஷ் கோயல் சொன்னார். பட் எல்லா மீட்டிங்லையும் வந்து மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க நெகட்டிவாக. நான் சார் டெஃபினெட்லி வில் அச்சீவ் சொல்லிகிட்டே இருந்தேன். அது 422 கோடி வந்தது. அதற்கப்புறம் உக்ரைன் மார் வந்தது, எல்லாம் வந்து அப்புறம் பியூஷ் கோயலை மனசு விட்டுட்டார். இந்த ஏற்றுமதி வந்து தக்க வைக்க முடியுமா பாரு அப்படின்ட்டு. நான் சொன்னேன், கண்டிப்பாக தக்க வைக்க முடியும் சார் அப்படி. நான் ஒருத்தர் தான் அது பியூஷ் கோயல் எல்லா மீட்டிங்கும் சொல்லுவார். அண்ட் ஒன்லி ஒன் வாய்ஸ் சே தட் சார் வி வில் அச்சீவ். அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கிட்ட சொன்னேன், சார் வி வில் அச்சீவ் 100 பில்லியன் சொன்னேன் நான். எல்லாரும் பார்த்தாங்கன்னையா அவர் தனியாக கூப்பிட்டு கேட்டார், how you are saying 100 billion? I think the world economic so bad. I said, sir, you just be with us, believe us. We will do the 100 crores. Exact 500 அதான் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டும் இதுவும் இருந்தது சொல்லி பார்த்தீங்கன்னா 670 பில்லியன் இருந்தது, 770 பில்லியன் அந்த வருஷம் நாங்கள் செஞ்சு காப்பிட்டோம். அதனால தான் எனக்கு பியூஷ் கோயல் வந்து என்னை அவர், நான் ஆல்வேஸ் டெல்லிங் சார் ஐ எம் ஒரு சோல்ஜர்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என் மேலே ஒரு பாசம் பட்டு வச்சுருக்காரு. இன்னும் நீங்கள் இந்த புக் ரிலீஸ்லையும் பார்த்துருப்பீங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஒரு ஸ்டாண்டிங் ஓவர்ஷிப் கொடுத்தா இண்டிவிஜுவல் கிடையாது. அந்த பெருமையும் எனக்கு கிடச்சிது. இப்போ புக்கு வெளிவிழாட்டிலையும் அவ்வளோ நல்லா பேசிட்டார். மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, எதையுமே நம்மளால் சாதிக்க முடியும் ப்ரொவைடட் you have a positive thinking and also as I said think big. எல்லாத்த விட நீங்கள் எதுக்குமே சோர்வடையக்கூடாது. ஏபிடி குடும்பத்துக்கும் எங்களுக்கு என்னென்னா, என்னை ஜாம்ஷெட்பூருக்கு அனுப்பிச்சி வச்சது அருட்செல்வரும் கிரிக்கவுண்டர் தான். நான் ஜாம்ஷெட்பூர் போகாமல் இருந்தேன்னா நான் இந்த அளவுக்கு ஒரு ஹிந்தியில் பேசியோ அல்லது ஒரு இதையோ ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கிடச்சிருக்காது. அதனால் இன்றைக்கும் வந்து அருட்செல்வரை நான் வணங்குகிறேன். ஏனென்றால் அவரோட ஒரு உத்தியோகத்தினால்தான் நான் வந்து ஜாம்ஷெட் போக முடிஞ்சது. அவர் எப்போதுமே நான் ஏர்போர்ட்டில் பார்க்குற போது
அவரை தொட்டு கும்பிடுவேன். எதுக்கு தம்பி அப்படின்பாரு. இல்லை சார், நீங்கள் தான் எனக்கு அழைச்சி ஐயா கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் ஒவ்வொருத்தரும் என் வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. டீம் ஒர்க் என்பது தான் ஒரு முக்கிய இது. இப்பொழுது அப்படி தான் டீயில் வந்து ஒரு நடுவில் ஒரு 6 வருடங்கள் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் டீம் ஃபார்ம் பண்ணணுன்னு சொல்ல இன்றைக்கி சுப்பு இல்லை, இப்போ ராஜ்குமார், இளங்கோ, சிவம், கோபால், சக்தி, குமார் எல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம். இந்த வருடம் நம்ம கண்டிப்பாக டீ வெற்றி பெறுவோம்னு சொன்னோம். நாங்கள் 100% நாங்கள் வெற்றி அடைஞ்சு இப்போ டீ அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் வந்து டீ, ஏஐபிசி டீ எனக்கு 2 கண்கள். ஏஐபிசி தான் எனக்கு இந்திய அளவில் ஒரு அடையாளத்தை கொடுத்தது. ஆனால் டீ வந்து எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. ஏன்னா டீக்கு செய்கிறது எல்லாமே நமது ஊர் திருப்பூர், நமது மக்கள், தமிழ் மக்கள் என்ற ஒரு உணர்வை வந்து டீயில் சேவை செய்த போது தான் உணர்ந்தேன். இப்போ நான் வந்து டீக்கு ஏன் சொல்கிறேன்னா, டீ இஸ் இன் மை பிளட், நோபடி கேன் டேக் அவே டீ ஃப்ரம் மீ. அந்த இதில் நீங்கள பார்த்துருப்பீங்க, டீ சக்தி, சக்தி இஸ் டீன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக நான் டீ என்னோட கலந்துருக்கு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் மாத்திரம் சக்ஸஸ் இல்லை. இங்கே உட்காந்துருக்கிற திரு ராமராஜ் அவர்கள் படித்ததே 8வது தான் படிச்சிருந்தான்னு சொன்னார். அவர் இப்போ உலக பார்த்த ஒரு பிராண்ட் அம்பாசிடரை வந்து கிரியேட் பண்ணியிருக்கார். இதுக்கு வந்து யாரோ போய் அமெரிக்காவிலையும் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டிலையும் ஹவு டு கிரியேட் அ பிராண்டுன்னு அவங்கெல்லாம் வந்து திரு ராமராஜ்கிட்ட வந்தால் படித்தா போதும். ஹவு டு கிரியேட் அ பிராண்டுங்கிறது அவர் ஈஸியாக சொல்லிக் கொடுப்பார். இது சொல்கிறது வந்து திருப்பூரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கனவை நினைவாகி கொண்டிருக்கிறவங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளாசிக் கோபால் இருக்கார், சென்னை சில்க் இருக்குது. சென்னை சில்கில் வந்து ரீட்டைலில் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனி அவங்க தான். பர் டே சேல் வந்து நாங்கள்லாம் ஏற்றுமதி பண்ணிவிட்டு 3 மாதம் கழித்து படம் வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்ப்போம். ஆனால் சிவம் வந்து டெய்லி அவரோட கம்ப்யூட்டரில் வந்துடும் இந்த சேல்ஸ் இவ்வளோன்னு சொல்லி. அந்த திருப்பூரோட சொல்கிறேன் நான். இப்போ இவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, பட் சென்னை சில்க் மாத்திரம் ஏன் ஒரு தனிப்பட்ட பேர் இருக்குதுன்னா கடின உழைப்பு தான். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றி நான் இங்கே பேசலாம். நான் முதலே சொன்னேன், நம்ம வணக்கத்துரிய மேயரை பற்றி. நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எந்த நான் என்டிடிசியில் சில போர்டில் இருக்கேன். அப்போ சொல்லும்போது மாஸ் சேர்மன் தான் முனிசிபாலிட்டிக்கு எல்லாம் செக்ரட்டரி, அதாவது கார்பரேஷனுக்கெல்லாம் சொல்லுவாங்க, யூ ஹாவ் அ வெரி எஃபிஷியன்ட் மேயர், தட் இஸ் மிஸ்டர் தினேஷ். ரியலி கிரியேட்டட் அ ஹிஸ்டரி இன் த மேயர் ரேங்க். ஸோ இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ்னாலும் சரி எங்காவது அனுப்புறதுன்னா ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் வந்து மிஸ்டர் தினேஷ் பேர் பண்ணி தான் அங்கே அனுப்புகிறாங்க. am I right? ஸோ போன வாரம் 10 நாளைக்கு கூட காஷ்மீரில் இருந்தார். என்ன அகெயின் ஃபார் த கான்ஃபரன்ஸ் மாதிரி திருப்பூரில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு வந்து ஒரு ஒவ்வொருத்தருமே ஒரு திருப்பூருக்காக பாடுபட்டு உழைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதுபோக கொங்கு நாடு அதே மாதிரி தான். இப்போ தரணி நாடு வந்து ராஜ்குமார், நான் தரணி தான் கூப்பிட்டேன். சிட்டியில் அவர் சேர்மனாக இருந்தார், நான் ஏபிஎஸ்சில் இருந்தேன். 2 பேர் சேர்ந்து எவ்வளோ வந்து டெக்ஸ்டைலுக்காக செஞ்சீங்கன்னா எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும். தரணி வந்து நிஜமாகவே கஷ்டப்பட்டார். அவரோட பீரியட் எனக்காவது வந்து எல்லாருமே ஒரு 25 வருஷமாக பழக்கமானாங்க. பட் தரணிக்கு வந்து அந்த 3 வருஷ காலத்துலாம் பழக்கமானாங்க. யாரை பார்த்தாலும் நார்த் இந்தியன் வந்து தரணியை வந்து இழுக்கத்தான் தயார் பண்ணாங்க. பட் அதெல்லாம் கடந்து இது பண்ணார். ஸோ என் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்திருக்க எல்லாருமே ஏதாவது விதத்தில் என்னோட இழந்தவங்க. என்னோட ரெட்டி வந்திருக்காரு, ஏபிஎஸ்சில் இருந்தபோது அவர் ஒரு 20 வருஷம் என்னுடைய இருந்தவர். சுந்தர் இப்போ பிரசிடென்ட் டைரக்டர், இஸ் ஆல்சோ. ஒன்றும் இல்லை, இப்போ இசிஜிசியில் மிஸ்டர் ராஜேந்திரன், அவர் எனக்கும் ஒரு 1.5 வருஷம் வந்தால் 2 பழக்கம். ஆனால் ஒரு ஃபோன் காலில் திருப்பூரில் என்ன வேணுமோ அதை உடனே செய்வார். நான் இதுக்காக சொல்ல, நான் கம்பெனி பேரை சொல்ல, இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு இசிஜிசியில் 11.5 crores ஒரே செக்காக வந்து திரு ராஜேந்திரன் அவர்கள் இந்த ஏற்றுமதிக்காக வாங்கி கொடுத்தார். தேங்க்யூ ராஜேந்திரன் ஃபார் தட். ஸோ அது மாதிரி நம்ம ஆஃபீஸஸ் அணுகுமுறையில் தான் இருக்குது. நான் எப்போதுமே சொல்லுவேன் வந்து இந்தியா வந்து ஆழ்ந்துட்டு இருக்கிறவங்க வந்து 157 ஜாயின்ட் செக்ரட்டரிஸ்ன்னு சொல்லி. அதனால் நான் ஜாயின்ட் செக்ரட்டரி யாரை பார்த்தாலும்
சார் மேடம் தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவங்க ஃபைல் போட்டால் தான் எதுவுமே சேங்ஷன் ஆகும். பிரைம் மினிஸ்டர் நினைச்சாலும் கூட ஆகாது. நம்ம இந்திய அரசாங்கத்தோட அமைப்புப்படி ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி ரிப்போர்ட் பண்ணி சாங்ஷன் போட்டால் தான் யாருமே எதையும் செய்ய முடியும். கேபினெட் மினிஸ்டர் ஏதாவது போட்டு அவர் ஒன்றும் இல்லை திஸ் கேனாட் பி டன் ஒரு லைன் எழுதினா போதும், அந்த திட்டம் போயிடும். ஸோ அதை நான் உணர்ந்துட்டு எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸோட ஒரு நல்ல ஒரு உறவை வச்சிருக்கிறதுனால தான் ஒரு சக்ஸஸ் ஆக முடியுது. இந்த மறுபடியும் எல்லாத்துக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்ஸ் அகைன் as I said, Selvi and Vicky is part of my life. With their support only I could stand here, I could speak to you. Vicky இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு விளையாட்ட கார் பரிசாக கொடுத்தார். ஆனால் அந்த பரிசு எல்லாத்த விட நான் நினைக்கிறது விக்கி தான் என்னோட பெரிதான பரிசு. அது கிடைக்கக்கூடியத அறியக்கூடிய பரிசு, அரிதிற்கு பரிசு. அதனால் ஆண்டவனையும் எங்கள் பெற்றோரையும் வணங்கி எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடுகிறேன். நன்றி.